கார்த்திகை மாதத்தோட கடைசி நாளுங்க இன்றைக்கி. இன்றைய தினம் பெருமாளுக்கும் ரொம்ப விசேஷமான நாள், ஸ்ரீ சிவபெருமானுக்கும் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாளுங்க. கார்த்திகை சோமவாரத்தில் ஓம் நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் உட்கார்ந்து ஜபிச்சாலே நமக்கு எல்லாமே நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி கார்த்திகை சோமவாரத்தில் தான் பல சிவாலயங்களில், பழமையான சிவாலயங்களில் கூட 1008 சங்காபிஷேகம் எல்லாமே சிறப்பாக செய்யப்படுகிறதுங்க. சில கோவில்களில் 108, பல கோவில்களில் 1008 சங்காபிஷேகங்களும் செய்யப்படுதுங்க. அந்த சங்கிலே புனித நீர் ஊற்றி புனிதமாக வேள்வி செய்து ஹோமங்கள் எல்லாமே செய்து அந்த சங்கில் இருக்கக்கூடிய அந்த புனித தீர்த்தத்திற்கு ஒரு சக்தி ஏற்றி அதே மாதிரி கலச பூஜைகள் எல்லாமே செய்து இன்றைய தினம் எல்லாம் அல்ல ஈசனுடைய திருப்பாதங்களிலே நாம் அந்த சங்காபிஷேக நீரை நாம் வைத்து அபிஷேகங்கள் செய்யும் பொழுது அனைத்து நன்மைகளும் நமக்கு சேருங்க. ஜாதகத்தில் சந்திரன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். சந்திரன் சர்வ கலாபிதம். சந்திரன் தான் நம்முடைய அழகு, வெளித்தோற்றம், நம்முடைய அறிவு, அந்த சமயோஜித புத்தி, இதுக்கெல்லாம் உரியர் சந்திரன் தாங்க. சந்திரன் நல்லா இருந்தால் தான் அம்மாவோட பாசம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். கடைசி வரைக்கும் அம்மாவுக்கும் நாம் நிறைய பணிவிடைகள்லாம் செய்ய முடியும். அப்போ சந்திரன் அருமையாக இருக்கணும். ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக இருக்காரா, சந்திரன் பாபகிரகங்களோடு இருக்கிறாரா, சந்திரன் சில ஜாதகங்கள் ராகு கேதோடு இருப்பார், அந்த மாதிரி கிரகண தோஷத்தில் இருக்காரா, அல்லது சந்திரனை சனி பகவான் சேர்ந்திருந்தால் அதுக்கு பேர் புனர்பூ தோஷம், அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குதா, அப்படிப்பட்டவங்க எல்லாருமே இன்றைய தினத்தில் சிவாலயங்கள் சென்று சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இன்றைக்கு தான் அந்த வாய்ப்பு, அதனால் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பெருமாளுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான தினமாகும். இன்றைய தினம் உற்பத்தி ஏகாதசி அப்படின்னு ஒரு ஏகாதசி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த உற்பத்தி ஏகாதசியை உற்பன்ன ஏகாதசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த ஏகாதசி கிருத்தாயுகத்தில் முராசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வதம் செய்வதற்காக பெண் தெய்வம் தோன்றிய நாள் இன்றைய நாள் அப்படின்னு பத்ம புராணம் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுதுங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து ஸ்ரீ பெருமாளை நம்ம சேவிக்கிறதும் நமக்கு நிறைய நன்மைகளை உண்டு பண்ணுங்க. குறிப்பாக இன்றைய தினம் மகாவிஷ்ணுவை நினைத்து நாம் மந்திரங்கள் ஜெபிக்கும் பொழுது மனசில் ஒரு நிம்மதி எல்லாமே நமக்கு வருங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினம் இலைகளை பறிக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அந்த உற்பன்ன ஏகாதசிங்கிறதுனால இலைகளை பின்னப்படுத்தாமல் இலைகளை பறிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய தினம் நாம் விரதம் இருந்தோம்னா நிச்சயமாக மன அமைதி எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. அதே மாதிரி சிவாலயங்களில் இன்றைக்கி இந்த கடைசி சோமவாரமாக இருக்கிறதுனால நம்ம சிவாலயம் சென்று வழிபடுவது நல்லது. வீட்டில் நீங்கள் ஸ்படிகலிங்கம் வைத்திருந்தாலும் இன்றைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தேவாரம் திருவாசகம் முற்றோதுதலும் இன்றைக்கி நமக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குங்க. அதனால் கார்த்திகை கடைசி நாளான இன்றைய தினத்திலே ஏகாதசியும் சோமவாரமும் சேர்ந்து வர்றதுனால பெருமாளையும் சேவிப்போம். எல்லாம் அல்ல ஈசனுடைய திருப்பாத கமலங்களையும் திருப்பாடல்களை பாடி நாம் பணிவோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.